பல விஷயங்கள் வந்து வெளிய வர்றத வந்து பார்க்க முடியுது இப்போ. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருந்தது சாண்ட்ராக்கும், அமித்க்கும் இடையில. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விக்கல் விக்ரம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு கேஸ் மேட்டர் லாஸ்ட் வீக் வந்து ஆதிரை கேஸில வந்து எஃப்ஜேக்கு சாதகமா பேசி, அந்த கேஸ வந்து ஃபர்தரா வந்து கொண்டு போகாம தடுத்த விக்கல் விக்ரம யாராவது ஒருத்தராவது வந்து ஓட்டு போட்டுருக்கணும். அவர ஓட்டு போடாம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து பயங்கர ஒரு எமோஷ்னல் கேம் வந்து இந்த வீட்டில் வந்து ஆடிட்டுருக்காரு. எல்லாரையும் எமோஷ்னலாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காரு. சுபிக்ஷா, கனி, சபரி எல்லாத்தையுமே வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஒரு பாயிண்டில் அந்த குரூப் வந்து கண்டிப்பாக வந்து உடையும். இது வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கேம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவேன். அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, பிரஜின் வந்து அவரு அந்த டாஸ்க் அப்போ ஒரு கெமியா இல்ல பிரஜனா அப்படின்னு சொல்லி அந்த காரில் வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே வந்தப்போ அவர் எஸ் ஐயோ ச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணார் பிரஜன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அவருக்கு உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்ஜி வச்சுட்டு தான் வந்து அவர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த உள்ளே இருக்கிற வன்மத்தை வந்து அவர் இப்போது பிரஜன் போனதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அதே மாதிரி அவருக்கு வந்து மற்றவங்க சிரிக்கிறத பார்க்குறதுல வந்து அவருக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை வந்து அவர் ரசிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க வச்சுட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பக்கமாக இப்போ ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோவில் வந்து நேற்று நைட்டு நடந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி வந்து கானா வினோத் வந்து நம்ம விக்கல் சுக்ரம் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் சாண்ட்ராவை பற்றி. ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ திவ்யா வந்து அந்த தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போகாமல் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல. அன்றைக்கி அவங்களுக்கு உண்மையிலேயே தலை வலிச்ச மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க மாத்திரை போடல அப்படிங்கும்போது சந்தேகமும் இருந்தது. 2 விதமான குழப்பமும் வந்து இருந்தது. ஆனால் அப்போவே வந்து திவ்யா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம், எனக்கு தலையெல்லாம் வந்து வலிக்கல. எஃப்ஜே, கனி இவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்களா? போகலல்ல. அதனால தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து சொன்னதா, அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ கானா வினோத் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவர் கானா வினோத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ வந்து சாண்ட்ராக்கும், திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த நீ சொல்லணும். இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அத விட்டுட்டு நீ தனியா போய் உட்காந்துட்டு நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு, அழுதுட்டே இருந்து நான் வந்து என்ன ஒதுக்குறாங்க, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட வந்து ஒரு சிம்பத்தி வாங்க முடியாது அப்படிங்கிற மாரி கானா வினோத் வந்து இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஒரு விஷயத்த பத்தி பேச போறாங்க போல. ஸோ அப்போ வந்து சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேச மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இது ஃபர்தரா எங்கே வரையும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.